என் உயிர் தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அறச்சீற்றத்திலே தொடர்ந்து நம்ம தமிழக வெற்றிக்கழக அரசான இன்று ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக அரசையும் பல கட்சிகளையும் அநீதிகளுக்கு எதிரான குரலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலே இன்றைய காணொலியும் அப்படிதான் இருக்க போகுது. மிகவும் சுவாரஸ்யமான காணொலியாக இருக்குது. நிறைய பேருக்கு பேச்சாற்றல்னா என்ன, பேச்சு எப்படி பேசணும், மேடை பேச்சுனா என்ன, மூன்றாம் தர பேச்சுனா என்னென்னலாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட காணொலியாக தான் இந்த காணொலி அமைய போகுது. என்னென்னா, நம்மளுடைய 4 கட்சி சம்பத்து நாஞ்சல் சம்பத் காரி துப்புனா கூட தொடச்சிக்கிட்டு போகிற சம்பத் அவர்கள் பேசுகிறாப்புல. சீமான் சில்லறத்தனமான சீமான் வந்து கட்சியை அழிய போகுது, நாம் தமிழர் கட்சி கல்லறைக்கு சென்றுகிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. அதை பற்றி இந்த காணொலியில் முழுசாக பேச போகிறோம். அதையும் தாண்டி தமிழக வெற்றி கழக அரசான இன்று ஆண்டு கொண்டு இருக்கிற தாவேக அரசு 8 வழிச்சாலையை மீண்டும் அமைக்கிறதுக்கு வலியுறுத்திருக்கு. அதை ஒரிஜினலாக பேசியிருக்காப்புல. அதை பற்றியும் டெல்லியில் நம்முடைய இளையோர் படை இளைஞர் படை போராட்டத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அதை பற்றி குரல் எடுப்பாமலே இருக்கு. அதை பற்றியும் இந்த காலில் நம்ம முழுசாக பேச போகிறோம். இத்தனைகளையும் அலசி ஆராய போகிறோம். அதற்கு அரைச்சிட்டு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த களத்தில் இன்னும் தொடர்ந்து வீரியமாக ஓட இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக்கு, ஷேர் பண்ணி இன்னும் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். அதே போல் ஒரு கூட்டத்தில் 4 கட்சி ராஜ்ய சம்பத் அவர்கள் பேசுகிறாப்புல. சீமான் சில்லறை தளமானது, தமிழ் தேசிய பேசக்கூடிய சில்லறை சீமான் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தால் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, கல்லறைக்கே போயிடுச்சுக்கிறாரு. நான் கேட்குறேன், உண்மையாகவே ராஜ்ய சம்பத் அவர்கள் ஒரு மேடை பேச்சாளரா அப்படின்னு கேட்குறேன். கல்லறைக்கு போகுதுங்கிறீங்க, எப்போ கல்லறைக்கு போடுதுங்கிறத தெளிவாக சொல்லணும்ல. நாம் தமிழர் கட்சி எங்கே தெளிவாக கல்லறைக்கு சென்றது, இனி செல்ல போதா? அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருவேன். நாம் தமிழர் கட்சி எப்படி அழியும்? இப்போ வரைக்கும் 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, பொறுப்பாளர்கள் இருக்காங்க, மாணவ பாசறை இருக்குது, மகளிர் பாசறை இருக்குது. இப்படி பெரும் படையை உள்ளடக்கி நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஆட்சியில தான் வரல, அதிகாரத்துல தான் வரல, ஆனா ஒரு கட்டமைப்போடு நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதனால இது ஒன்றும் அழியாது. ஏன்னா காரி துப்புனா கூட தொடச்சிட்டு போற ஆளு மாரி இங்க யாரும் இல்லை, உங்களை மாரிலாம் இல்லை. முதல்ல தாவேக்காட்ட கேட்குறேன், இப்படிப்பட்ட பேச்சாளர்கள்லாம் தாவேக்கால இருக்காங்களா? இந்த பாடநூல் கழக தலைவரா லயோலா மணி இருந்தாப்புல இல்லை, அவர் சாட்டை, இது ஓட்டை, சீமான் அது சாமான். அதுபோல் அந்த குட்டா இருப்பாப்புல ஒருத்தர், அஜித்தில் நினைக்கிறேன், அவரும் அப்படிதான் பேசுறாப்புல. 3ஆம் தர பேச்சு, 2ஆம் கட்ட தர பேச்சு, ஒரு தரக்குறைவான பேச்சை மட்டும் தான் தாவேக்குடைய பேச்சாளர்கள் பேசுறாங்க. அந்த வகையில தான் நம்ம 4 கட்சி சம்பத்து. இவரை பற்றிலாம் என்ன சொல்றது, உடனே விடுதான். தாவேக்காவுடைய பேச்சாளர்கள் தயவு செய்து எங்கள் கட்சியில் உள்ள மாணவர் பாசறை பேச்சாளர்கிட்ட, மழலை பாசறை பேச்சாளர்கள்ட்ட கற்றுக்கோங்க எப்படி பேசணும். மாணவ பாசறை கோவில் பாண்டியன்ட்டு கற்றுக்குவோங்க, கபிலன்ட்ட கற்றுக்குவோம். இது மாதிரி பல பேர் இருக்காங்க. பல பேர்கிட்ட நாம் தமிழ் கட்சிக்கிட்ட எப்படி மேடை பேச்சு பேசுகிறோம் அப்படின்னு கற்றுக்கிட்டு தர்க்க ரீதியாக பேச பாருங்க. அதே போல் அவர் தான் சொல்கிறார், தமிழ் தேசியம் ஒரு சில்லறை தரமான பேச்சுகிறார். சீமான் பேசுறது ஒரு சில்லறை தரமான பேச்சுகிறார். நான் மக்கள் பார்வையிலேயே விடுறேன், தமிழ் தேசியம் சில்லறை தரமான பேச்சா? தமிழ் தேசியம்னா என்ன? இந்த மண்ணுக்கான உரிமையை நாம் பேசணும், இந்த மண் தமிழர்கள் ஆளணும், வந்தோரையெல்லாம் வாழ வைக்கணும், ஆளும் உரிமை தமிழர் எவருக்கே உண்டு அப்படின்னு நிற்கிறோம். இதுதான் தமிழ் தேசியம். இது சில்லறை தரமான பேச்சா? சீமான் பேசுறது சில்லறை தரமான பேச்சா? மண் வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், இப்பட்ட அத்தனை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழர்களுக்கு இருக்கு. அதை தமிழ் தேசியம் பேசுது. இப்போ நாங்கள் சில்லறை தரமான பேச்சாளர்களா? அதே போல காக்கை முதல் குருவி முதல் மனிதர் வரை அனைத்துக்கும் அரசியல் தேவை என்று பேசக்கூடிய ஒரு கட்சி தமிழ் தேசியம். அப்படிப்பட்ட கட்சி சில்லறை தரமா பேசுதா? இந்த மக்கள் பார்வையிலே ஒரு இது என்ன பேச்சு? இது மட்டுமானா இல்லை, சீமானவருடைய பெயரை தரக்குறைவாகவும் நாஞ்சல் சம்பத்தவர்கள் பேசிட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், இவர் மேலே ஏன் வழக்கு போடணும்? வழக்கு போடக்கூடாது. ஏன்னா இவர் தான் காரி துப்புனா கூட தொடச்சிட்டு போகிற ஆளாச்சே. மானம் ரோசம் சோத்துல உப்பு போட்டு திக்காத ஆளுங்கிறது. மான ரோசனா என்னன்னே தெரியாது ஆளு. அப்போ இவர் மேலாம் மான நஷ்டம் வழக்கு போட தேவையில்லை. அந்த சாட்டை துறைமுகம் சொல்றது போல மான நஷ்டம் வழக்கு எதுக்கு இவர் மேலே போடணும்? ஏன்னா இவருக்கு மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது. ஏன் 4 கட்சிக்கு போறீங்கன்னு கேட்டால் கூட காரி துப்புனா கூட தொடச்சிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். அப்போ இருக்கவ தாவேகாவா அன்று வேற கட்சியில் இருக்கும் போது தற்கூரி கட்சின்ட்டு
அந்த கட்சியில் போயிட்டு இப்போ இங்கே வந்து அவங்க வந்ததுனால நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருவாங்க. நான் இன்று சொல்கிறேன், பாராளுமன்ற தேர்தலில் நான் சவால் விடுறேன், நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி அழிஞ்சிருதான்னு பார்ப்போம்ப்பா, அழிய விட்டுருவோம்ப்பா. இளம் படை எங்கள்கிட்ட இருக்கு. இந்த 18 வயசில் பேசிக்கிட்டு இருப்போம், நாளைக்கு 25 வயசாக இருந்தாலும் பேசுவோம், 35 வயசாக இருந்தாலும் பேசுவோம். கடைசி உயிர் மூச்சு உள்ள வரை தமிழ் தேசியவாதியாக நின்று பேசுவோம் நாம் தமிழர் கட்சியில். எங்களை தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி அழிக்க முடியும். என்னை தாண்டி இருக்கிறத தாண்டி மழலை பாசறைன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி செத்து போக முடியும், கல்லறைக்கு போக முடியும். அதனால் கல்லறைக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஏன்னா மண்ணுக்கான அரசியலை பேசி, மக்களுக்கான அரசியலை பேசி வேணா போகும், கடைசி மூச்சு வர பேசி வேணா கல்லறைக்கு போவே தவிர பாதியோட உங்களை மாரி 4 கட்சிக்கு தாவக்கூடிய அரசாலாம் நாம் தமிழர் கட்சி செல்லாது. அதனால நம்முடைய வழக்கறிஞர் பாசறை இவங்க மேலே மான நஷ்ட வழக்கெல்லாம் போட்டுற வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு மானம் வெக்கம் எதுவுமே கிடையாது. அதே போல் தொடர்ந்து 3ஆம் கட்ட பேச்சை நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, அதை பற்றியெல்லாம் நாங்கள் கண்டுக்க போகிறதில்ல. இதை தாண்டி நிறைய தாவேக அரசு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து தான் கேலித்தனமான அரசியலையும் தொடர்ந்து தவறான போக்களையும் திசை வழி போக்களையும் தாவேக அரசு சென்றுட்டு இருக்கேன். அதனால தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இந்த அவதூறுகள்லாம் 3ஆம் தர பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இதை தாண்டி 1000 கேள்வி தாவேக மேல வைக்க வேண்டியது இருக்கு. அது போலதான் அமைச்சரால ஆதவ ஒரிஜினா பேசியிருக்காப்புல, 8 வழி சாலையை தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்திருக்கோம் 8 வழி சாலை வைக்கிறதுக்காக. எங்கிறதுனா கன்னியாகுமரி முதல் சென்னை வரை 8 வழி சாலை வைப்பதற்காக வலியுறுத்திருக்கு ஆதவ ஒரிஜினா அவர்கள் சொல்லியிருக்காப்புல. நம்முடைய கேள்வி என்னன்னா, 8 வழி சாலை எதற்காக 8 வழி சாலை போடப்படுது? மக்களுடையதுக்காகவா, மக்கள் பயணிப்பதற்காகவா, இல்லை பெரும் முதலாளிகள் பயணிப்பதற்காகவா, இல்லை பெரும் முதலாளிகளோட லாப நோக்கத்திற்காகவா, இல்லை இங்குள்ள மண்ணின் இங்குள்ள வளங்களை சுரண்டி எடுத்துட்டு போறதுக்காக இந்த 8 வழி சாலை போடப்படுதா? 8 வழி சாலை எப்படி அங்கே போட போறீங்க? சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி 8 வழி சாலை அமைக்கப்படும்? என்னுடைய விளைநிலங்களை அழிச்சு 8 வழி சாலை அமைத்து யார் அங்கே பயனடைய போறா? பெரும் முதலாளிகள், மக்கள் அல்ல, பெரும் முதலாளிகள். ஏன்னா இங்குள்ள வளம் மலையை சுரண்டி எடுத்துட்டு போறதுக்கு பெரும் பாதையாக இந்த 8 வழி சாலையை அமைக்க போறீங்க. இங்குள்ள வளத்தை சுரண்டி எடுத்துட்டு போக அந்த 8 வழி சாலை அமைக்க போறீங்க. தெளிவா சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? சீமான் என்ற ஒரு நபரால தான் 8 வழி சாலை வரல, ஸ்டெர்லைட் வரல, மக்களுக்கு ஆபத்தான எந்த ஒரு இதுவும் இங்க வரல. மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணுக்கு ஆபத்தான எந்த ஒரு செயற்திட்டங்களையும் சீமான் என்கிற ஒருவனும் நாம் தமிழர் கட்சிக்கு தம்பி தங்கைகளும் பிள்ளைகளும் இருக்கும் வரை வர முடியாதுன்னு நின்று களத்துல போராடுறோம். இல்லைன்னா அன்னைக்கு பேனாசலம் வந்திருக்கும், மீனவர்களுக்கு பாதிப்பாயிருக்கும், என் மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பாயிருக்கும். அன்னைக்கு பேனாசலம் வச்சிருப்பான் திமுக. இப்படி ஒவ்வொன்றையும் எதிர்த்து மண்ணுக்கான அரசியலை, மக்களுக்கான அரசியலை செஞ்சு கொண்டிருக்கு நாம் தமிழர் கட்சி. ஆனா நாஞ்சல் பத்தி சொல்றாப்புல சில்லறை தரமான அரசியலை செய்யலாம். இந்த சில்லறை தரமான அரசியலும் ஒரு ஆள் டிபேட்ல பிணங்குறாரு, 16 வருடங்களாக உழைக்கிற கட்சி பிணங்குறாரு. அப்படிப்பட்ட பிணத்தின் கட்சி தான் இத்தனை ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கு மக்களுக்காக. நாங்க இருக்கிற வரைக்கும், சீமான் என்கிற ஒரு ஆள் இருக்கிறவரை, நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை, அவர் சொல்றது போல நான் உங்க வாசியிலேயே நாம் தமிழர் கட்சி கல்லறையில சேர்ற வரை உங்களால 8 வழி சாலையோ ஸ்டெர்லைட்டையோ அந்த திமுக போல பேனாவையெல்லாம் இங்க புடுங்க முடியாது. அதனால 8 வழி சாலை எதற்காக அமைக்கப்படுது அப்படிங்கிறது தெளிவா சொல்லுங்க. 8 வழி சாலை இங்கு நாங்கள் இருக்கும் வரை அமைக்க விட மாட்டோம் என்பதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லார் மேலையெல்லாம் போட மாட்டாங்க, நம்ம தாவேக அரசு மேல மட்டும் தான் போடுவாங்க. எதற்கும் வாய் திறக்க மாட்டார். காவல் நிலைய படுகொலை வழக்கா வாய் திறக்க மாட்டார். சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குதா, ஏன் வேலையா பலி போடுறீங்கன்னு வாய் திறக்க மாட்டார். செய்தியாளரை சந்திக்க மாட்டார். தேர்தல் வாக்குறுதியை மாற்றி நிறைவேற்றுறீங்க அப்படின்னா வாய் திறக்க மாட்டார். ஏன் மாதம் 2500 கொடுக்கல, வாய் திறக்க மாட்டார். இப்படி எதற்குமே வாய் திறக்காத ஆள் தான் நீட்டை எதிர்த்து டெல்லியில ஒரு இளையோர் படையே போராடி கொண்டு இருக்கு. கொடுங்கோல் ஆட்சியான பாஜகவை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கு. பாசிச பாஜக என்னுடைய கொள்கை எதிரியெல்லாம் தாவேக ஆரம்பிச்ச போது பேசுனுச்சு. அப்புறம் கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு பிறகு பாஜகவை பேசுறத விட்டுச்சு. அது ஏங்கிறது இப்ப தெரியும். பாஜக எப்படி பாசிச பாஜக பாயாச பாஜகவா ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட பாஜகவை எதிர்த்து ஒரு டெல்லியில இளையோர் படை போராடிட்டு இருக்கு. நம்மளுடைய கருத்து என்னன்னா, இந்த இளையோர் படையோட போராட்டம் வென்றே தீர வேண்டும், இதற்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு ஏன் தமிழ்நாடு அரசு பேசல?
இன்று வரை இப்போது வரை இந்த காணொலி எடுக்கும் வரை ஏன் விஜய் அவர்கள் பேசல, தமிழ்நாடு முதல்வர் ஏன் பேசல, ஒரு ட்விட்டோ இல்லை ஒரு அறிக்கையோ ஏன் வெளியில், அந்த போராட்டத்தை பற்றி ஏன் வாய் திறக்கல? எப்படி அவர் வாய் திறப்பாரு? தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைக்கே அவரால் வாய் திறக்கல, இது டெல்லியில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக வாய் திறக்க முடியும்? ஏன்னா வடநாட்டில் ஜனநாயகத்தை மீட்க மக்கள் போராடுறாங்க, இளையோர் படை போராடி கொண்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டின் இளையோர் படையும் தமிழ்நாட்டுடைய மக்களும் ஜனநாயக படத்தை வெற்றி பெற வைக்க போராடி கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மகத்தான சமூகம், எப்படிப்பட்ட மகத்தான இளையோர் படை. அங்கு உள்ள இளையோர் படை எப்படி இருக்கு, இங்க உள்ள இளையோர் படை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கு உள்ள இளையோர் படை போராடி கொண்டு இருக்கு ஜனநாயகத்தை மீட்க. இங்கு உள்ள இளையோர் படையை ஜனநாயகன் படம் எப்படி பாலாபிஷேகம் பண்ணி வெற்றி பெற வைக்கணுங்கிறத உங்க அமைச்சர் புசியானது பேசிக்கிட்டு இருக்காப்புல. திருவிழா போல கொண்டாடுங்க அப்படிங்கிறாரு. இங்க காவேரி நீர் வரதை பத்தி வாய் திறக்கல தமிழ்நாடு முதல்வரோ இல்ல புசியானதோ. மேகதாது அணையை பத்தி வாய் திறக்கல, அதை பத்தி போராடல, அதை பத்தி கட்டுறதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுகிறார். இப்படிப்பட்ட சமூகம் ஒரு கொடுங்கோல் சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த துருக்கி பழமொழி போல கோமாளியை கொண்டு போய் அரண்மனையில விட்டா அது சர்க்கஸ் கூடாரமாக மாற்றப்படும் என்பதற்கு இனி காப்பிய பார்த்து கொண்டிருக்கீங்க. அதனால அவர் டெல்லியில நடக்கிறதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டார். ஒன்றே ஒன்றுதான், டெல்லியில பாசிச பாஜகவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இளையோர் படையின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியில இதையும் பதிவு செய்யறோம். அண்ணன் நாஞ்சில் சம்பத் அண்ணன் நாலு கட்சி நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஒழுங்கா சரியான பேச்சை பேச பாருங்க. இந்த மூன்றாம் தட்ட பேச்செல்லாம் விட்டுட்டு சரியான பேச்சை பேச பாருங்க. இல்லைன்னா நாம் தமிழ் கட்சிக்கு கொஞ்சம் வாங்க ப்ரோ கொஞ்சம் நாம் தமிழ் கட்சியோட மாணவர் பாசகிட்ட வந்து கத்துக்கிட்டு போங்க எப்படி பேசணும் அப்படின்னு. மழலை பாசத்தையும் மாணவர் பாசத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேடையில ஏறி பேசுங்க. அதே போல இந்த 8 வழிச்சாலை, இந்த ஸ்டெர்லைட்டு, அணுகுலை, இதெல்லாம் மக்களுக்கும் மண்ணுக்கும் என் விளைநிலத்துக்கும் பாதிப்பு தரக்கூடிய எந்த ஒரு செயலும் எந்த ஒரு செயற்திட்டங்களும் சீமான் என்கிற ஒருவனும் சீமானுடைய தம்பி தம்பிகளும் சீமானுடைய பிள்ளைகளும் இருக்க வரை இங்க வரவிட மாட்டோம். நாங்க ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. ஆனால் நாங்கள் இருக்கும் வரை, எங்களுடைய குரல் இருக்கும் வரை பேசி கொண்டே இருப்போம். உங்களால வர வைக்க முடியாது என்பதையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சு, கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து டெல்லியில போராடக்கூடிய என்னுடைய இளையோர் படை வெற்றி பெறட்டும் என்று சொல்லி இந்த காணொலி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.